ஹேடா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் லைக் வந்து பார்க்குறீங்க, லைக்ஸ் போயிடுறீங்க. லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் ஆகும் இது எல்லாத்துக்குமே. ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. புதுசாக பார்க்க வர்றீங்க அப்படின்னா ஓகேவா. லைக் இந்த வீடியோ வந்து நான் நேற்றே வந்து போட்டிருந்துருக்கணும். பட் ஆனால் பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்ததுனால லைக் இன்னொரு சேனலில் அதை லைக் வந்து பர்த்டே ரெக்வஸ்ட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. இங்கே வந்து நான் நேற்று இந்த போட்டிருந்துருக்கணும். பட் அந்த ஒரு இதனால் என்னால் நேற்று வந்து இதை வந்து போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்ட் டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். லிமிட்டேஷன்ஸு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்த மாதிரி, நீங்கள் எந்த அளவுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரியே நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி டெலகிராமில் வந்து உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் வந்து சின்னதாக தான் சென்ட் பண்ண முடியும். ரொம்ப ஒரு பெரிய வீடியோஸ்லாம் வந்து சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் டைரெக்டாக அதை வந்து உங்களுக்கு டெலகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக உங்களுக்கே நான் டெலகிராமில் வந்து அதை சென்ட் பண்ணிவிடுவேன். அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. அண்ட் அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் இருக்கும். அதோட சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராம்து தான். அண்ட் வந்து என்னோடய இன்னொரு சேனல் அதில் வந்து மெக்னியல் லைன்ஸ் தான் நான் வந்து போடுவேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தாராளமாக வேணுன்றவங்க போய் பாருங்கள். அண்ட் மூன் ஃபேரி சேனலில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ் தான் வரும். அண்ட் வந்து என்னோடய வீமின் குக் சேனலில் வந்து மெக்னேத்து வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் இதில் வந்து முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீனில் வந்து முடிச்சிருந்திருப்பேன். அதோட அன்கட் சீன் டெலகிராமில் இருந்திருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ அதில் இருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, மறந்துடாதீங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி போயிருந்துருக்கோம். இப்போ மார்னிங் ஒரு 5 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சின்ன மேலே தான் வந்து ஐஷு படுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் மேலேயும் பெட்ஷீட் கவர் ஆகியிருக்கு. லைக் வந்து நல்லா டீப்பான தூக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. செம்ம டயர்டில் ஐஷு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சின்னும் அதே மாதிரி தான் வந்து ஐஷோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு கை வெஸ்ட்லேயும் இன்னொரு கை வந்து ஷோல்டர்ஸ்லேயும் ஹக் பண்ண மாதிரி வந்து 2 பேருமே வந்து பெட்டில் படுத்துட்ருக்காங்க. சின்ன ஒரு 5:30 அந்த மாதிரி தான் வந்து அவருக்கு வந்து முழிப்பு வருது. என்னடா இது வெயிட்டாக இருக்கே அப்படின்ட்டு அவர் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஐஷு அவங்க மேலே படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருவே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நைட்டு அவ்வளோ பாடுபடுத்திட்டு இப்போ எப்படி எப்படியே பூனைக்குட்டி மாதிரி தூங்குற பாரு. லைக் வந்து அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. லைக் வந்து நைட்டு ஃபுல்லுமே வந்து சின்னோடது ஐஷுக்குள்ளார தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் சைடில் அப்படியே திரும்புகிறாரு. ஸ்லோவாக பெட்டில் அப்படியே வந்து ஐஷுவை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அப்படியே சின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் அவுட் பண்ணுறாரு. ஐயோ நைட்டு ஃபுல்லு இப்படியா தூங்கணும். ஐயோ கடவுளே, பார்க்கறதுக்கு தான் வந்து அப்படியே அப்பாவி மாதிரி இருக்கிற. நைட்டு என்னென்னலாம் வச்சு செஞ்சுட்டா, என்ன வேறு என்னென்னலாம் பண்ண வச்சுட்டா. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து அவரோட வேஷ்டியை தான் எடுத்து கட்டிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. அவளுக்கு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா லைக் வந்து ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருக்குது, பைட் மார்க்ஸ் இருக்குது. முதுகுலையும் திரும்பி பார்த்தா அப்படியே கோடு கூட இருக்குது. ஐயோ நான் எப்படி வெளியில் போவேன். நல்லா பொறான்ற மாதிரி பொறாண்டி வச்சிருக்காளே. சட்டையே கலட்ட முடியாது போலையே. நான் எப்படி வேலை பார்க்க முடியும். ஐயோ ஐயோ முதல்ல நான் போய் குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து
அவர் வந்து அவரோட ரூம்லேயே வந்து பாத்ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து கிராமத்துல மோஸ்ட்லி வந்து குளிக்கிறதுக்கு எல்லாமே வீட்டுக்கு பின்புறமா அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் ஆனா வந்து இவங்கலாம் வந்து ரூம்குள்ளாரே வெளியிலயும் இருக்கும். பட் ஆனா வேணும்னா அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து ரூம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் ஜின் வந்து வெளியில தான் அந்த மாரி அடுப்பு இதில வந்து விறகு கட்டையில தண்ணி பாத்திரத்தில வச்சு காய வச்சு குளிச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இப்போ தான் அவர் வந்து அந்த பாத்ரூம அவரே வந்து யூஸ் பண்றாரு. அங்க எல்லாமே இருந்திருக்கும். ஹீட்டர் இருந்திருக்கும், ஷவரு இந்த மாரி எல்லாமே இருந்திருக்கும். பெரிய சைஸ் மிரர். ஒரு மாடர்ன் பாத்ரூம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் வந்து அவரு வந்து ரெடி பண்ணியிருப்பார். ஸோ கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி வரப்போற பொண்ணுக்கு வந்து அ அ ஈஸியா இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணது தான். சின்னுக்கு வந்து அந்த அளவுக்கு அத யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் இல்ல. பட் ஆனா இப்ப யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால அவரு போய் அங்கேயே வந்து குளிச்சுட்டு லைக் வந்து அவருக்கெல்லாம் அங்கங்கே எரியுது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அப்படியே வந்து நான் ரொம்ப பொறுமையாக வந்து குளிச்சுட்டு டவலோட தான் வெளியில் வராரு. லைக் வந்து ஜிம் போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஐஷோ எழுந்திருப்பாங்க. என்னது இது? மாமாவ காணோம், எங்க போச்சு என் பாவா? அப்படின்ற மாதிரி தடவி தடவி பார்த்தாங்க. அப்போதான் வந்து ஜின் வந்து குளிக்கிற சவுண்டு கேட்குது. ஐயோ பார்க்குறாங்க, ஓ குளிக்க போயிருக்கியா, டைம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து காட்டுது. 6 மணிக்கேவா குளிக்கணும்? நான்லாம் இப்போதைக்கு குளிக்க மாட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால சுத்தமாக எந்திரிக்க முடியலை. அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. சின்ன வந்து வெளியில வராரு. டவலோட தான் வெளியில வராரு. ஒரு கையில டவலை வச்சு தொடச்சிக்கிட்டு இன்னொரு டவல் வந்து அவர் தான் வெஸ்ட்ல கட்டி இருக்குல்ல. ஸோ அவர் வந்து அப்படியே வராரு. ஐஷு பார்க்குறாங்க. அவ்வளோதான். சின்ன டவல்ல பார்த்ததும் அந்த அந்த ட்ராப்லெட்ஸ் அப்படியே வந்து கழுத்துல எல்லாம் வலியுது. கழுத்துல வழிஞ்சு கழுத்துல இருந்து செஸ்ட்டுக்கு போய் ஆப்ஸுக்கு போய் அதுக்கு கீழெல்லாம் போகுது. ஐயோ! என்ன ஹாட்டா இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம இவ்ளோ ஹாட்டா செக்ஸியா ஒருத்தன் நின்னுட்டு இருக்கானே, ஏன் புருஷனா இவன்? அப்படின்ற மாதிரி தான் ஐஷு பார்த்துட்டு இருக்காங்க. "ஓய் பாவா" அப்படின்ட்டு சவுண்ட் வந்தோடனே ஜின்னு பயந்துட்டாரு. ஆ நீயா? பிசாசு, ஏன்டி இப்படி பயமுறுத்துற? ஐயோ பயந்துட்டேன்டி. எதுக்கு இப்போ பயப்பட? அப்படின்னா என்ன பண்ணிட்டேன்ட்டு நீ பயப்பட்ட? உன்னதானே கூப்பிட்டேன், அதுக்கு போய் இப்படி பயப்படுற? ஐயோ திடீர்னு இந்த மாதிரிலாம் கூப்பிடாதடி, எனக்கு பக்கு புக்குங்குது. சரி இங்க வாயேன் அப்படின்ற மாதிரி ஐஷு கூப்பிடுறாங்க ஜின்ன. எதுக்கு? அட வாப்பா வா, உன் பொண்டாட்டி தானே கூப்பிடுறேன், என்னால் எந்திரிச்சு உட்கார முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மார்க்கமாக வந்து ஐஷு கேட்குறாங்க. என்னது இது, இவ டோனே சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் ஜின் வந்து போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காரு. என்ன பாவா, என்னால் எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க, வந்து தூக்கி விடு அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு அவங்க மேலே பெட்ஷீட் இருந்ததுல அதை அப்படியே விலக்கி விடுறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் தானே இருக்காங்க. அது அப்படியே வந்து ஜின் பார்க்குறாரு. கல்பாகுது அவருக்கு, அப்படியே ஹார்ட் ஆகுது. ஏய் கரும்பு மூட்ரி மூட்ரி. ஆ மூடலாம் முடியாது, வந்து எனக்கு முதல்ல தூக்கி விட்டு உட்கார வை. அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டல, அப்புறம் என்னத்துக்கு மூடணும்? பாரு நீ எப்படி எல்லாம் கடிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஐஷு சொல்றாங்க. ஜின்ன பார்க்குறாரு. நெக்கில் லைக் வந்து கழுத்துக்கு கீழே, செஸ்ட்டுக்கு மேலே, அந்த அவங்களோட இடுப்பில், அப்புறமா வந்து அப்படியே தைஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கடிச்செல்லாம் வந்து வச்சுருந்துருக்காரு ஜின்னு. அப்படியே அந்த மார்க்கெலாம் நல்லா தெரியுது. ஏய் மூட்ரி மூட்ரி அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. அப்படின்னு பெட்ஷீட்டை வச்சு அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க. நேற்றெல்லாம் பண்ணும்போது தெரில, இப்போ தான் தெரியுதாக்கும். ஏய் ஐயோ வாயை மூடிட்டு இப்போ என்ன உனக்கு தூக்கி தானே உட்கார வைக்கணும் அப்படின்னு சின்ன வந்து எந்திரிச்சு ஐஷுவை வந்து உட்கார வைக்கிறாரு. ஐஷு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து
டவலை வந்து ஜின் கட்டிட்டு இருந்திருப்பார்ல டவலை அதை உருவிடுறாங்க. ஜின்னுக்கு ஒய் என்னடி பண்ற டவலை போடுறீ முடியாது முடியவே முடியாது செம்மையா இருக்கு பவானி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆயிஷு வந்து சொல்கிறாங்க. டவலை குடுறி அப்படின்ற மாதிரி ஜின் வந்து இந்த டவலை பிடிக்க பார்ப்பாரு ஐஷுவா. அவங்க அப்படியே அந்த அந்த டவலை அப்படி தூக்கி போட்டுருந்துருப்பாங்க. அந்த டைமில் என்ன இருக்குன்னா டோர் நாக்காக இருக்கும். ஐயோ இந்த நேரத்தில் இது வேறையா அப்படின்னு அவர் வந்து டக்குன்னு வந்து என்ன இருக்குன்னா ஐஷுவை அந்த சைடில் கொஞ்சம் அந்த பக்கமாக தள்ளிட்டு ஒரு பெட்டுக்கு டக்குன்னு போய் உட்காந்து அவரோட பாடியை கவர் பண்ணிக்கிறாரு. உட்காந்துட்டு யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜின்னோட சித்தி தான். ஜேன் சொல்லுங்க சித்தி, அடே சீக்கிரமாக கிளம்பி வாங்க. கொஞ்சம் காலையில் அவள் தான் வந்து பூஜை பண்ணணும், மூத்த மருமக அவள் தானே, அவள் வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றணும்டா, அவளை குளிச்சுட்டு சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு சரி சித்தி அதை வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் போயிடுறாங்க. போய் குளிச்சுட்டு வா போ சீக்கிரம். குளிக்கிறதா? என்னால் நகரவே முடியலன்ட்டு இருக்கேன், நீ தான் வந்து என்னை குளிப்பாட்டணும். எது? நீ என்ன குழந்தைய குளிப்பாட்ட? வா நீ பண்ண வேலைக்கு நான் பண்ண வேலைன்னு சொல்லாதடி. முழுக்க முழுக்க என்னை பண்ண வச்சது முழுசும் நீ தான், நான் பண்ணேன்னு சொன்னது. சரி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம், என்ன நான் மட்டுமே பண்ணேன், உனக்கும் வந்து இதாச்சுல. சரி சரி தாயே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் வந்து ஐஷுவை தூக்கிட்டு போயிட்டு லைக் வந்து தலைக்கு குளிப்பாட்டி உடம்புக்கும் குளிப்பாட்டிட்டு அங்கேயும் வந்து ஐஷா சும்மாவே இல்லை, ஜின்னு நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி வந்து அவருக்கு ஹார்ட் ஆகி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அவங்களும் வந்து நீக்கடாக தானே இருக்காங்க. 2 பேருமே சும்மாவே இல்லாமல் அங்கங்கே டச் பண்ணுறது கிண்டுறது அப்படின்ற சப் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கேயும் வந்து ஒரு 2 ரவுண்டு போயிருந்திருக்கும். ஸோ வந்து ஜின்னும் வந்து அவரும் அகெயின் குளிச்சுட்டு ஐஸ்வர்யும் வந்து ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா குளிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே வந்து ஒரு டவலை தலைக்கு ஐஷுவோட தலைக்கு கட்டிட்டு இன்னொன்று உடம்புக்கும் கட்டிட்டு தூக்கிட்டு வராரு வெளியில். அவரோட ரெஸ்ட்டில் வந்து இன்னொரு துண்டு இருக்கு. என்னடா இது ரொம்ப நேரமாச்சு ஆளையே காணோமே அப்படின்ட்டு வந்து சரி உள்ளார தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா ஜின்னோட அத்தையும் அம்மாவும் தான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளார வந்திருந்திருப்பாங்க. என்ன இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜின் வந்து ஐஷுவை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வராரு. லைக் வந்து அவரோட உடம்புல லைக் வந்து கீழே தானே துண்டு வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவரோட இடுப்பில் தானே துண்டு இருக்கும். ஸோ வந்து அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இந்த டைமில் ஐஷோ சும்மா இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை, எனக்கு இப்போ எப்படி வலிக்குது தெரியுமா, செம்மையா எனக்கு இடுப்பு வலிக்குது பாவா அப்படின்ற மாதிரி வந்து அந்த டோன்ல சொல்கிறாங்க. லைக் ஜின்னோட அம்மாவும் அத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு என்னடா நடந்துச்சு, அப்போ எல்லாம் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. நீ சும்மா இருறி, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவர் வந்து லைக் சும்மா இரு அப்படின்ற மாதிரி வந்து அடுத்தது சொல்ல வந்திருந்திருப்பாரு. டீஜன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே திரும்பி இருப்பாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஜின்னோட அம்மாவும் அத்தையும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஜின் வந்து இவங்கள வந்து பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு அவரும் வந்து உட்காந்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து பாடி கவர் பண்ணிட்டு ஐயோ என்ன பண்ணுறீங்க 2 பேரும், எதுக்கு வந்தீங்க எக்கா, ஐயோ லைக் வந்து ஜின்னோட அத்தை வந்து எதுக்கு 2 பேரும் இப்போ உள்ளே வந்தீங்க, ஐயோ வெளியில் போங்க 2 பேரும், ஐயோ இனிமேல் தயவு செஞ்சு ஒரு ரூமுக்குள்ளார வரவே மாட்டேன்டா, தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேக வேகமாக வந்து வெளியில் கதவை மூடிடுறாங்க. வெளியில் போனால் அவங்க ஐயோ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன நீ உன் பையன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சின்னோட அத்தை ஜின்னோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. எனக்கே தெரியலையே, ரொம்ப காஞ்சி போய் இருந்திருக்கான் போல, அதுதான் கிடைச்சதும் பாஞ்சிட்டான் போல, பாவம் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ தெரியலையே.
அப்படின்ற மாரி அவங்களும் வந்து பேசிட்டு அவங்க பேசுறது எல்லாம் நல்லா உள்ளார கேட்டு இருக்கு. செம்மையா சிரிப்பு வருது ஐஷுக்கு. சின் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உன்னால தாண்டி, எல்லாம் உன்னாலதான். நானாடியே வந்து உன்னை உசுப்பேத்துற, நீ தானடி என்னை வந்து உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருந்தேன். நான் சும்மா தானடி இருந்தேன். பண்ணதெல்லாம் நீ இப்ப பழி மொத்தமா என் மேலையா? இதுல எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. எந்த சம்மந்தமும் இல்லையா? எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜின் வந்து ஓவர் ஆகுறாரு ஐஷு மேல. பாபா வேண்டாம், ஆல்ரெடி 2 ரவுண்டு உள்ளார போயிருக்கு, வந்துட்டு போகுதுடி. நானும் சரி குழந்தை குழந்தை பார்த்து ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் அம்மாவும் அத்தையும் என்னை பத்தி என்ன நினைச்சிருந்துருப்பாங்க? நல்லா காதுபடுத்தன்னு நினைச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சது செம்ம கோவம் வந்துருச்சு சின்னுக்கு. அவரு லைக் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து செம்மையா வந்து ஐஷுவோட செம்ம டீப்பா கிஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த கிஸ்ஸு வந்து ரொம்ப ஹீட்டப் ஆகுது. 2 ரவுண்டு அங்கே போயிருந்திருக்கோம். பட் ஆனால் சின்னுக்கு அது போதலை. ஸோ அவர் வந்து பெட்லேயே வந்து அகெயின் வந்து இன்னொரு ரவுண்டு வந்து போகுது. செம்மையாக வந்து ஜின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வந்து பாபா பாபா போதும், வலிக்குது பாபா, பாபா வேண்டாம் பாபா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாய மூடுறி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சின்ன அவர் அப்படியே வந்து ஆயிஷோட செஸ்ட்ல அப்படியே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு சக் பண்ணிக்கிட்டே வந்து செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சின்னோட சித்தி தான் வந்து சின்னோட அம்மா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்திருப்பாங்க. சரி நம்ம வந்து கொஞ்ச நேரம் காத்துட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்னோட சித்தியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு தானே போனீங்க, என்ன இங்கே நின்றுருக்கீங்க, இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சின்னோட சித்தி வந்து போகிறாங்க. டோரை நாக் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் வந்து உள்ளார இருந்து சவுண்டு வருது. லைக் வந்து ஐஷோட மூணு சவுண்டு வருது. பாபா 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 போதும், வலிக்குது வலிக்குது பாபா, வலிக்கிட்டோம் அப்படி நல்லா வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சின் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்கள ஸ்டாப் பண்ணலான்ட்டு வந்து லைக் வந்து சின்னோட சித்தியை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சின்னோட அத்தை சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் சின்னோட அம்மா வந்து நான் மட்டும் அனுபவிக்கணும், அவள் அனுபவிக்கக்கூடாது, அவளும் அனுபவிக்கட்டும், போய் வந்து அச்சிங்கப்பட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அங்கே வந்து நின்று இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னோட சித்திக்கா ஐயையோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும், அச்சிச்சோ அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. என்ன ரொம்ப வீராப்பா போய் கூட்டிகிட்டு வரேன்னு போனேன், எங்கே ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி நக்கலாக வந்து சின்னோட அத்தை கேட்குறாங்க. அது வந்து அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லா காது கேட்குது, போகலாமா? ஆனாலும் அக்கா உங்கள் பையன் ரொம்ப தான் வந்து காலையே தரமாக வச்சு செஞ்சிட்ருக்கான் போக, பாவம் குழந்த, என்ன ஆக போகிறாளோ, அவளால் எந்திரிச்சு நடக்க முடியுமா? அதெல்லாம் டவுட்டு தான். இன்னும் எப்போ வருவாங்களோ அண்ணி, நீங்களே வந்து விளக்கேற்றிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சின்னோட அம்மா வந்து சின்னோட அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்ன ஆட்டம் ஆட போகிறாங்களோ தெரில, வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. இப்போ ரூமுக்குள்ளே இருந்தால் அப்படியே ஒரு ரவுண்டு முடிக்குது. சின்ன அப்படியே வந்து ஐஷோட செஸ்ட்டில் தான் அப்படியே படுத்துட்ருக்காரு. ஹெவி ப்ரீத்திங் 2 பேருக்கும். நீ ஏன் பவன் இப்படி பண்ண? ஏய் சும்மா இரு, நானாடி பண்ணேன், நீ தானடி என்னை பண்ண வைக்கிற, சும்மா இருந்தவனையும் சும்மா இருக்க விடாமல் உசுப்பேற்றிட்டே இருக்கிறது. ஆல்ரெடி நான் 2 தடவை குளிச்சிட்டேன், இப்போ திரும்பவும் நீ என்னை குளிக்க வைக்கிறல. வா, இப்போதான் நான் தலைக்கெல்லாம் குளிச்சு உடம்பெல்லாம் குளிச்சு திரும்பலாம் நான் குளிக்க மாட்டேன் போ. குளிக்க மாட்டேன், ஒழுங்கா பாடி அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து ஜின் வந்து டவலெல்லாம் வந்து உருவி போட்டுட்டு அகெயின் போய் ஒரு குளியலை போட்டுட்டு வராங்க. ஜின் வந்து லைக் ஐஷு கிட்ட தான் சேரீலாம் இருந்திருக்காதுல. ஸோ ஐஷு வந்து ஜின் வாங்கி கொடுத்த அந்த டாப்ஸ் பேண்ட்டை தான் வந்து போடுறாங்க. தலை இன்னமும் கொஞ்சம் லைக் வந்து ஈரமாக தான் இருக்குது, லைக் வந்து தலை குளிச்சா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாவா என்னாடி
தல இப்டியே விரிச்சு போட்டு போனா திட்டுவாங்களா, எனக்கு ஈரமா இருக்கு, எனக்கு அவ்ளோ சீக்கிரத்துல காயாதே அப்டின்ற மாரி ஐஷு சொல்றாங்க. அப்போ நீ உங்க வீட்லலாம் குளிக்கும்போது என்னடி பண்ணுவ? அதுவா, நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு சீக்கிரமா முடியல ஈரம் காயாதா, அதனால ஹேர் ட்ரையர் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை போவா எனக்கு, வேற என்ன வேணும், ஏதாவது வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வேணும் தான், ஆனால் என்ன அடி சொல்லு, எனக்கு என்னோட இன்னர்ஸ் வேணும் பாவா, இன்னர்ஸ் போடாமல் நான் எப்படி பாவா வெளியில் வர முடியும்? ஐயோ ஆமால, அது வேற இருக்குல்ல. இப்போ நான் எப்படி நான் போய் எப்படி அதை வாங்கிட்டு வர முடியும்? உன்னை இப்படியும் வெளியில் கூப்பிட்டு போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஆல்ரெடி பெரிய யுத்தம் நடந்த மாதிரி கீழே நடந்துருந்துருக்கும். லைக் ஜின்னோட பாட்டி தான் வந்து அவள் தானே விளக்கேற்றணும், அவள் தானே மூத்த மருமக, அவள் விளக்கேற்றாமல் இப்படி புது மருமக அவள் தானே, மூத்த மருமக இனிமேல் அவள் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்கு. சரி நீ இங்கே இரு, நான் போய் வந்து அம்மா இல்லைன்னா சித்தியை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அஜின் சொல்கிறாரு. அப்படியா, என்னங்க போய் சொல்லுவ பாவா, நான் மேலே வந்து வர சொல்கிறேன், நீயே வந்து பேசிக்கோ, இதெல்லாம் போய் நான் எப்படி என் அம்மா கிட்ட பேசுவேன்? ஐயோ பைத்தியம் பைத்தியம், பைத்தியம் பைத்தியம்னு சொன்னால் அவளை பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன். ஏன் இது வரைக்கும் கடிச்சது போதாதா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அப்படியே போயிட்டுருக்கு. சரி நீ இங்கே இரு, நான் கீழே போயிட்டு அம்மா இல்லை சித்தியை அனுப்புகிறேன், சரியா, இல்லைன்னா அத்தையை அனுப்புகிறேன். சரிப்பாவா அப்படின்ற மாதிரி ஆயிஷுவும் வந்து அந்த டேபிள் ஃபேன் அங்கேயே தான் இருந்திருக்கும். ஸோ அங்கே நேற்று எப்படி அவங்க வந்து தலையை காய வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களோ அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னும் வந்து கீழே போகிறாரு. கீழே போய் பார்த்தா அவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கு. சின்ன பொண்ணுங்க எதுக்கு இவ்வளோ என்ன எதுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். என்னாச்சு, ஏன் பாட்டி கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன் பாட்டி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாடா வா, எங்கடா அவ, எவ வேற யாரும் உன் பொண்டாட்டி தான். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு விளக்கு பொருத்தணும்லாம் இல்லையா அவளுக்கு? மணி எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நேரம் தான்டா அவளுக்காக காத்துட்ருக்கிறது? மணி 10 ஆச்சு. இது 10 ஆச்சா? 10 மணி ஆயிடுச்சு. ஐயோ அவ்வளோ நேரமாவா அதுக்குள்ளே இருந்தோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அவளால் வர முடியாது. ஏன் வர முடியாது, ஏன் வர முடியாது? எப்போவுமே வந்து கல்யாணம் ஆகி வந்து அடுத்த நாள் வந்து அவள் தானே பூஜை பண்ணி விளக்கேற்றணும், ஏன் வர முடியாது? அவளை கூப்பிடு. பாட்டி அவளால் வர முடியாது, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளால் வர முடியாது. லைக் சின்னோட அம்மா, என்னடா ஆச்சு அவளுக்கு? அம்மா நீ நீ போய் அவள் ரூமில் தான் இருக்கா, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சின்ன சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க போக போகிறாங்க. உடனே அந்த பாட்டி வந்து நில்றி, ஏன் அவள் இறங்கி வரமாட்டாளோ, அவ்வளோ பெரிய மகாராணி அவள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி அவள் வர முடியாதுன்னா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நேற்று வந்தவளுக்காக பாட்டிக்கிட்டேயே நீ இப்படி பேசுகிறல அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரே சத்தமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அப்பா சித்தப்பாலாம் வராங்க. என்ன ஆச்சுமா, எதுக்குமா இப்போ காலங்காத்தால கத்திக்கிட்டே இருக்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. லைக் ஜின்னோட சித்தப்பா இருப்பார்ல, அவரும் வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட கேட்குறாங்க. என்னடி ஆச்சு, இதுடியா காலையிலே எங்கள் அம்மா கத்திக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஒன்றும் பண்ணலை, எப்போ பார்த்தாலும் எங்களை குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் பண்ணாமலையா அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கடா இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்கடா, புதுசாக வந்த மருமக, இப்போது அவள் தான் மூத்த மருமக, அவள் தானே வந்து வீடெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்றி தீபம்லாம் காட்டணும், அதை வந்து பண்ண சொன்னால் இவன் வந்து அவள் வரமாட்டான்ட்டு இருக்கான்டா. என்னடா நியாயம் இது, அதுவும் 10 மணியாச்சு, இன்னும் ரூமை விட்டு அவள் வெளியிலே வரல, என்னடா இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. லைக் வந்து அவங்க வந்து அவங்க அவங்களோட ஜின்னோட அம்மா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்க்குறாங்க. என்னடி நடக்குது, எங்கடி அவள் மருமகளாக அவள் பண்ணணும்ல, எங்கவ நீங்கள் அவள், அம்மா இரு நான் பார்த்துக்கிறேன், சித்தி நீங்கள் கொஞ்சம் அவள் ரூமில் இருக்கா, நீங்கள் போகிறீங்களா? சரிடா நான் போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நான் தான் அவளை ரூம்லேயே இருக்க சொல்லிட்டு வந்தேன், இப்போதைக்கு அவள் வரமாட்டா. ஏன் வரமாட்டா?
காலையில அவதானே எல்லாத்தையும் பண்ணணும். மூத்த மருமகளா அவ தானடா பண்ணணும். என்ன வரமாட்டா? ஏன் வரமாட்டா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அவ வரமாட்டா. உடம்பு சரியில்லைன்னா என்னடா இப்போ? லைக் அவங்க சின்னோட பாட்டி தான். உடம்பு சரியில்லைன்னா என்ன இப்போ? பண்றத பண்ணித்தான் ஆகணும். உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா எல்லாம் வந்துருமா? பாட்டி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு சின்னு சொன்னதுமே அந்த பாட்டிக்கா, பாத்தியாடா பொண்டாட்டி வந்ததுமே அந்த பாட்டிக்கிட்ட எப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேத்து வந்தவன் அவனுக்கு ஒஸ்தியா போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே சின்னோட அத்தை இருப்பாங்களா, அம்மா சும்மா இருக்கியா, ஏமா தேவையில்லாம ரொம்ப விளக்கி வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஜங்குக்கு ஜிமினும் டயாங்க 3 பேரும் வந்து வராங்க. ஜாலியாக கொஞ்சம் ஊரெல்லாம் அப்படியே வந்து சுற்றிட்டு அவங்களுக்கும் லீவு தானே. ஸோ அவங்க வந்து சரி பசிக்குதே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான், என்ன இது ஒரே பஞ்சாயத்தா குட்டி இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வராங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த பாட்டியா பர்ஃபார்மன்ஸை இன்னமும் அதிகமாகுது. ஸோ வாங்கடா என் பேர பசங்களை பாருங்கடா இவனை அப்படின்ற மாதிரி அப்படின்ற அந்த பாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேய் என்னடா கிளவி ஏதோ பிளான் போடுது போல, என்னடா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டயம் கேட்குறாரு. ஜிமினா தெரியலையேடா. ஏய் வெயிட் வெயிட் வெயிட், இந்த கூட்டத்தில் ஒருத்தங்க மட்டும் மிஸ் ஆகுறாங்களேடா. யாரு? உன் அம்மாவா? ஏன் அம்மா விட்றா, இன்னொருத்தங்க யாரடா சொல்ற? டேய் அண்ணியை தாண்டா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்கோகோ சொல்கிறாரு. ஓ ஆமாம் ஆமாம், அப்போ கண்டிப்பாக அவங்கள தான் வந்து இந்த கிளவி இழுத்து விட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் உங்ககிட்ட தானடா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா உங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்கடா உங்கள் அண்ணன் நேற்று தான் வந்தா, அதுக்குள்ளார அவ மொத்தமா உங்க அண்ணனை முந்தானையில முடிச்சுக்கிட்டாடா அப்படின்ற மாதிரி வந்து அந்த லைக் ட்ராமா போட்டுட்டு வந்து லைக் ட்ராமா பண்ணிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேருமே வந்து சின்ன பாக்குறாங்க, மேலையும் கீழேயும் பாக்குறாங்க. சின்ன என்னங்கடா, எதுக்கு என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது இல்ல, அது இல்ல மாமா, பாட்டி சொல்லிச்சுல முந்தானையில முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல வந்து உங்களை முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சின்னனோட அத்தைக்கும் அம்மாக்கும் செம்ம சிரிப்பா வருது. சின்னோட அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் இவனுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கு. சின்னக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தாத்துறது? இல்லை இல்லை மாமா, பாட்டி தானே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்களை முந்தானையில் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தாங்கன்னு தெரியலையே, எங்கள் கண்ணுக்கு தான் இல்லை தெரியலையா அப்படின்ட்டு தெரியல மாமா அப்படின்ற மாதிரி சின்னும் டயங்கும் வந்து சொல்கிறாங்க. வாயை மூடிட்டு இருந்துருங்கடா, நானே கடுப்பில் இருக்கேன். ஓ கடுப்பில் இருக்காங்களாமா, சரி சரி சரி, நீங்கள் நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீங்கள் சும்மா இருக்கடா, நீங்கள் வேற ஏன்டா இங்கே என்னடா பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு பசிக்குதுன்னு சாப்பிட வந்தோம். ஆமாம் இப்போ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஓ அன்னிக்காரின்னு ஒருத்தி வந்திருக்கா பாரு வீட்டுக்கு, அவ்வளோதான் என் குடும்பம் நாசமாக போகுது. ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்ட்டு எதுக்கு கிளம்பி இப்படி கத்திக்கிட்டு கிடாத மா, என்னம்மா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மா கிட்ட வந்து ஜங்கு கேட்குறாங்க. இந்த மாதிரி உன் அண்ணி வந்து இன்னும் ரூமை விட்டு வெளியில் வரலடா, ரூமில் தான் இருக்காங்க. உன் அம்மா தான் இப்போது அவங்க கூட இருக்காங்க. பாட்டிக்கா எந்திரிச்சதும் வந்து அவள் குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ணணும்ல, அது இன்னும் பண்ணவே இல்லை. அதுக்கு தான் வந்து பாட்டி கத்திட்டு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறியே கிளவி, நீயே பற்ற வச்சுட்டு போக வேண்டியது தானே. இதுக்கா நீ காலங்காத்தால இங்கே வந்து இவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. பாத்தியாடா, நேற்று வரைக்கும் புண்ண பூச்சியாக இருந்தவங்களாம் இப்போ என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. ஐயோ ஆரம்பிச்சிருச்சுடா கிளவி. அதான் இத்தனை பேர் இருக்கீங்கள, உங்களுக்கு என்ன விளக்கு தானே பற்ற வைக்கணும், கூட நான் பற்ற வைக்கிற கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே என்னடா பண்ணுற, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. மூத்த மருமகளா கல்யாணம்னு அடுத்த நாள் அவள் தான் இதெல்லாம் பண்ணணும்.
முதல்ல யார் இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு காண்டாகுது. என்னமோ அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும், விளக்க தானே பத்த வைக்கணும், அது எந்த கை பத்த வச்சா என்ன இப்போ அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்றாரு. அந்த பாட்டிக்கா அதை ஏத்துக்க முடியல, செம்ம கோவம் வருது. பாத்தியாடா உன் சின்ன பையனை என்ன பேச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, வந்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ளார வந்து உன் பெரிய பையனையும் சரி இவனையும் சரி நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா. இன்னும் இந்த குடும்பம் என்னென்னலாம் ஆக போகுதோ, நான் கட்டி காத்த என் குடும்பம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. லைக் வந்து சின்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பாட்டி என்ன பாட்டி உனக்கு இப்போ பிரச்சனை? அந்த தீபத்தை பத்த வைக்கலன்னா இப்போ என்ன ஆயிட போகுது? சும்மா காலங்காத்தால இருந்து வந்து கத்திக்கிட்டே இருக்கிற. இப்ப தீபம் பத்த வைக்கலன்னா என்ன இப்ப என்ன இங்க யாராவது சிட்டா போயிட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சின்னோட அப்பாவா டேய் அப்படின்ற மாதிரி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னடா விட்டா ரொம்ப தான் பேசுற, என் அம்மா கிட்டே அவ்வளோ தைரியமா பேசுற அளவுக்கு இவனாயிட்டியா நீ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சின்னோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பாருங்கப்பா, இப்போ நான் ஒன்றும் தனியா இல்லை, அவளை நல்லா பார்த்துக்கிறேன், யாரும் ஏதோ சொல்ல விடாம நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். சும்மா ஏதோ விலகு பத்த வைக்கலன்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல. இப்போ நான் சொல்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி சண்டை ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த சண்டை எல்லாமே வந்து லைக் வந்து ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்குது ரூம்குள்ளார. அங்கே வந்து உங்களோட சின்ன அத்தை தானே இருக்காங்க. அத்தை என்ன அத்தை ஆச்சு, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்களும் வந்து சொல்கிறாங்க இதுதான் பிரச்சனை. அச்சோ அப்படியா, சரி நீ ஏன் ரூமுக்கு விட்டு வெளியில் வராமல் இருக்க, வெளியில் வர வேண்டியது தானே, என்ன இதான் நடக்க முடியலையா என்ன? அட நீங்க வேற ஏன் அத்தை, என்ன பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ எனக்கு எப்படி இடுப்பு வலிக்குது தெரியுமா, நான் வேண்டாம் வேண்டாம் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், அதனால தான் நீ வெளியிலே வராம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லை அத்தை, அப்புறம் எனக்கு உள்ளார போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது போடாமல் நான் எப்படி வெளியில் வருவேன்? அட ஆமால, இப்போ என்ன பண்ணுறது, அதனால தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கியா? உன்னோட சைஸுக்கு போய் வாங்கிட்டு வந்தால் தானே ஆகும். ஆமாம் அத்தை, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா, என்னோட சைஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ போக முடியுமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த சண்டை வந்து அவங்க அந்த சண்டை சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி நீ ஒன்று பண்ணு, ஷால் இருக்கு இல்லையா, ஷாலை மட்டும் எடுத்து இப்போதைக்கு போட்டு வா. ஷாலுன்ட்டு ஒன்று இங்கே இல்லவே இல்லையே அத்தை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜின் வாங்கிட்டு வந்ததில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு ஷால் இருக்குது, சுபாடாக இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷாலை எடுத்து ஐஷு மேலே வந்து போத்தி விட்டுட்டு அந்த ஜடை இருக்கும் இல்லையா, அது வந்து ஈரமாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஈரமாக இதில் ஜடை பின்னா எனக்கு வந்து வாந்தி வந்துடும், தலைவலி இதெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே வந்து ஒரு கொண்டை மாதிரி போடுவாங்க சின்னதாக, அந்த மாதிரி போட்டுட்டு இப்போதைக்கு இது போதும். அவங்களும் வந்து சரி இந்த குங்குமத்தம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி, அப்புறமா கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து எல்லாம் வச்சுட்டு அப்படியே கீழே வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வராங்க. ஐயோ அத்தை முடியலத்த, நல்லா நடக்க காலெல்லாம் வலிக்குது, கால் வலிச்சா கூட பரவாயில்லத்த, எனக்கு நடுவில் ரொம்ப வலிக்குது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சும்மா இருடி, நீ வேற இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன உங்கள் பிள்ளைய பற்றி உங்ககிட்ட தானே சொல்ல முடியும், வேறு யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து எதுவுமே நடக்கலை, எல்லாம் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி அவங்க வந்து எப்போவும் அவங்க எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வரதை வந்து பார்த்துட்டாங்க பாட்டி. தோடா வந்துட்டா மகாராணிக்கு, இப்போதான் விடிஞ்சிச்சோ, இப்போதான் குளிச்சுட்டு வரணும்னு தோணுச்சோ மகாராணிக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஐஷுவா, நான் மகாராணி தான் பாட்டி, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மகாராணின்ட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக இவ்வளோலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் சரியா அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்ச்சி விட்டுறாங்க. லைக் அந்த பாட்டிக்கு செம்ம கோவம் வருது.
உடனே வந்து சின்னோட அம்மா வந்து ஐஷு வண்டியா வா வா சாமி கும்பிட்டு பூஜை எல்லாம் ஏற்றணும். சரி அத்தை பண்ணிடலாம் அத்தை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து போய் எல்லாம் போகிறாங்க. ஜின்னோட அம்மா சித்தி அத்தை அப்புறமா ஜங்குக்கு ஜிம்மின்னு டயாங்க எல்லாருமே போகிறாங்க. பாத்தியாடா பாத்தியா எப்படி அவளை கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அதை தான் அவள் பண்றதுக்கு வந்துட்டாளா, இன்னும் என்னம்மா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா அப்படின்ற மாதிரி சின்னோட சித்தப்பா வந்து சொல்றாரு. டேய் என்ன நீயும் அம்மாவை இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படிங்கெல்லாம் இல்லைங்கண்ணா. அப்புறம் ஓ போய் சாமி கும்பிட்ற வேலையை பாருப்போ மா வாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ வந்து பூஜை ரூமில் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா ஊதுபத்தி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்படி ஊதுபத்தி எடுக்கிறாங்கன்னா யூஸ்வலி 2 தான் எடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க 3 எடுத்து பற்ற வச்சு காட்டிகிட்ருக்காங்க. உடனே அங்கே பாட்டி வந்து ஒரு ஊதுபத்தியை கூட எவ்வளோ எடுத்து பற்ற வச்சு சுற்றணும்னு கூட தெரியல, உன் வீட்டிலலாம் என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு ஜிமினும் டயாங்கும் அவங்களுக்குள்ளார குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த கிழவிக்கு வாய் வலிக்கவே வலிக்காதா, எங்கேயாவது குத்தத்தை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து சொல்லிடணும் அப்படின்றதுக்காகவே இருக்கா இந்த கிழவி, எப்போதாண்டா சாகும் அப்படின்ற மாதிரி வந்து டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் இன்னும் பல வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன்டா, பாரு கட்டை எப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கா பேசாமல் இதை போட்டு தள்ளிடலாமாடா, இருந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, பேசாம போட்டு தள்ளிட்டா நிம்மதியாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சின்னோட அப்பா தான், என்னங்கடா குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க, சாமி கும்பிடும்போது அமைதியாக கும்பிடணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே ஐஷுவா அதானே உங்கள் வீட்டில் என்ன பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க, சாமி கும்பிடும் போது அமைதியாக கும்பிடணுன்ட்டுலாம் இல்லையா, என்னத்த பிள்ளைய வளர்த்து வச்சுருக்காங்க, என்னத்த சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஐஷுவும் வந்து சொல்லிட்டாங்க. லைக் எல்லாரும் முன்னாடியும் நீ என் குடும்பத்தை இழுத்த நான் உன் குடும்பத்தை இழுப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற லைக் வந்து சின்னோட அப்பாவுக்கு சித்தப்பாக்கு எல்லாம் செம்ம கோவம் வருது. லைக் வந்து ஜங்குக்கு ஜிம்மின்னு டயாங்கு பாடுறா அண்ணி பாத்தியாடா என்ன ஸ்கோர் போடுறாங்க அப்படின்ட்டு, செம்மதாண்டா இனிமேல் டெய்லியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி டயாங் சொல்றாரு. ஆமாண்டா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது போல அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது, யாரு எனக்கு நீளுதா, என்ன மாமனாரே இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறும் 3 பத்தி தான் 3 ஊதுபத்தி எடுத்து காட்டிட்டு இருந்தேன், அதுக்கு என்னமோ என் குடும்பத்தையே பெருசா இழுத்தாங்க. நாங்க எங்க வீட்டிலலாம் 3 ஊதுபத்தி தான் வந்து சுத்துவோம். ஏன் அப்படின்னா வந்து அந்த 3 அப்படின்றது வந்து நாமத்துக்காக அப்படின்றதுனால நான் 3 ஊதுபத்தியை வந்து பற்ற வச்சு சுத்திட்டு இருந்தேன். அப்போ என் குடும்பத்தை இழுத்தது வந்து உங்களுக்கு தப்பா தெரியல, இப்போ நான் உங்க குடும்பத்தை வந்து இழுக்கும்போது உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன அப்படிதான் லைக் சின்னோட அம்மா இருக்காங்க, சித்தி இருப்பாங்கல்ல, அவங்கள நல்லா நல்லா சொல்லு நல்லா சொல்லு, இவங்களுக்கெல்லாம் இதுதான் இப்படிதான் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளாரே வந்து நினைச்சுக்கிறாங்க. என்ன லைக் வந்து சின்னோட அப்பா இருக்கார்ல, இன்னும் உனக்கு ரொம்ப தான் பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வாயை திறக்கிறாரு. உடனே அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவ குடும்பத்தை நீங்க இழுத்தா அப்புறம் நம்ம குடும்பத்தை அவ இழுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரி சின்ன வந்து சப்போர்ட்டுக்கு நிக்கிறாரு. பாடுறாடே பாடுறா மாமா எப்படி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆமாண்டா இனிமே செம்மதான் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து அப்படியே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜென், நேற்று வந்த பொண்டாட்டிக்காக எங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தான் நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி சின்னோட அப்பா வந்து சொல்றாரு. நேற்று வந்தவளா இருந்தாலும் காலம் முழுக்க என் கூட இருக்க போறவளுக்காக நான் தான் பேச முடியும், வேற யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜின் வந்து அதை அழுத்தி சொல்றாரு. எல்லாரும் வந்து உடனே சின்னோட அத்தை இருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து அந்த பாட்டியோட பொண்ணு அவங்க வந்து போதும் நிறுத்துங்க,
இப்ப நம்ம சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக இல்ல. பேசாம சாமி கும்பிடுங்க. எத்தனை ஊதுபத்தி ஏத்துனா என்ன இப்போ? அதுல என்ன? அவ வீட்ல அவ என்னத்த பண்ணாலும் அததானே பண்ணுவா. இப்ப நம்ம வீட்ல பண்ற மாதிரி பண்றதுக்குன்னா அதுதான் வந்து நீ இருக்கலம்மா, நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. லைக் ஜின்னோட அத்தை, என்னடி நீயும் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னம்மா புதுசா வந்தவள்கிட்ட இப்படி வந்து குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட வந்து இது இல்லையா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் முதல்ல சாமி கும்பிடுற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் காட்டுவாங்க இல்லையா? ஸோ வந்து கற்பூரம் காட்டுறது அதெல்லாமே வந்து காட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட வந்து காட்டுறாங்க அப்படின்னா வந்து அந்த குடும்பத்தில் வந்து மருமகளாக இருக்கிற விச் இஸ் மீன்ஸ் சின்னோட அம்மா, அவங்க கிட்ட தான் முதல்ல காட்டுறாங்க. லைக் வந்து அந்த ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன நீ எனக்கு காட்டுற அப்படின்ற மாதிரி. எடுத்துக்கோங்க அத்தை. இல்லை ஐஷோ, நீ முதல்ல பாட்டிக்கு கொடு, அதுக்கப்புறமா உன் மாமாக்கெல்லாம் பெரிய மாமாக்கும் சின்ன மாமாக்கும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை எடுத்துக்கோங்க அத்தை, நான் எல்லாருக்கும் தான் காட்டுவேன், முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி எடுத்துக்கோங்க, அண்ணி அக்கா எடுத்துக்கோங்கக்கா அப்படின்ற மாதிரி ஜின்னோட அத்தையும் ஜின்னோட சித்தியும் வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜின்னோட சித்தி இருக்காங்களே அவங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜின்னோட அத்தைக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜின்னுக்கு காட்டிட்டு சின்னும் வந்து அவரும் வந்து அந்த கற்பூரத்தை அந்த தீபாரத்தை தொட்டு கும்பிடுவாங்க. ஸோ அதை வந்து அப்படியே கும்பிட்டு அவரும் வந்து விபூதி குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ஐஷுக்கும் அதை அப்படியே அவர் எடுத்து வச்சுட்டு குங்குமத்தை எடுத்து அவளோட நெத்திலலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவளோட தாலி இருக்கும் இல்லையா? ஸோ தாலியில் வைப்பாங்களா, அதுவும் வந்து தாலியில் எடுத்து ஜின் வைக்கிறாரு. ஐஷுவும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜின்னுக்கு பக்கத்தில் நின்றுட்டு லைக் வந்து ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தா அந்த பாட்டி இதான் காட்டுறாங்க. எடுத்துக்கோங்க பாட்டி அப்படின்ட்டு. முதல்ல பெரியவங்களுக்கு தான் காட்டணும் அப்படின்ற அறிவுலாம் உனக்கு இல்லையா? இதை பாருங்க பாட்டி, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க, சும்மா குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மா எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி ஜின்னோட அத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜின்னோட அப்பா ஜின்னோட சித்தப்பா அவங்க 2 பேரும் வந்து அவங்க கிட்ட போய் அவங்க இதை நீட்டுறாங்க. எடுத்துக்கோங்க மாமா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி முதல்ல பண்ணுறதை நிறுத்து. இந்த மாதிரி முதல்ல வீட்டு பெரியவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஆம்பளைங்களுக்கு தான் காட்டணும். இந்த மாதிரி எடுத்ததுன்னு போய் உன் அத்தைக்கிட்ட எல்லாம் நீட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பாருங்க மாமா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் முதல்ல வந்து எனக்கு தான் காட்டுவாங்க. முதல்ல என் அம்மா தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. லைக் வந்து பூஜை பண்ணுறதுல என் அப்பா தான் பூஜை பண்ணுவார். உங்கள் வீட்டில் யார் பூஜை பண்ணுறா? பொண்ணுங்க தானே பண்ணுறாங்க. இந்த மாதிரி மருமகள்லாம் வந்தவங்க தானே பண்ணுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை, என் அப்பா தான் பூஜையெல்லாம் பண்ணுவார். அப்புறமா கற்பூரத்தை காட்டும் போது முதல்ல என் அம்மா கிட்ட தான் காட்டுவாங்க, அதுக்கப்புறமா என் அக்கா, அதுக்கப்புறமா நான். அந்த மாதிரி தான் நானும் இங்கே பண்ணுறேன். உங்கள் வீட்டு பழக்கப்படியே பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா வந்து உங்களோட இதுலேயே இருந்தே நீங்கள் எடுத்துருந்துருக்கணும், இல்லை உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே எடுத்தவுடனே வந்து சொல்லிடுறாங்க. லைக் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி கோவம் வருது. டேய் என்னடா உன் அண்ணி செம்மையா சம்பவம் செஞ்சிட்ருக்காங்க, செம்மையா பேசுகிறாங்களே. ஆமாண்டா, எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னும் வந்து ஐஷோக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லைக் இது வரைக்கும் ஜின் வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி அந்த அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் கண்டுக்கிட்டது கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்து ஐஷுக்கு சப்போர்ட்டாக ஜின் வந்து நிற்கிறாரு. அவங்களும் வந்து எடுத்துக்கோங்கப்பா, எவ்வளோ நேரம் அவங்க கையை வந்து உங்களுக்கு நீட்டிகிட்டே நின்றுட்டுருப்பா, கடைசி வரைக்கும்லாம் நீட்டிகிட்டே நின்றுட்டுருக்க முடியாது ரொம்ப நேரமாக. லைக் வந்து ஜின்னு வந்து அதை ஐஷு கிட்டேருந்து வாங்கிட்டு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா வா அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்கிறாரு. லைக் வந்து ஜின்னும்
ஜின்னோட சித்தப்பாவும் அவங்களும் வந்து எடுத்து ஊத்தி விபூதி குங்குமம் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு அவங்க எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. இப்போ வந்து டைனிங் டேபிளில் தான் வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா ஜின்னோட அப்பா சித்தப்பா அதுக்கப்புறமா ஜங்குக்கு ஜிமினு டயாங்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டி இவங்கெல்லாம் உட்காந்ததுமே ஃபுல் ஆயிடுச்சு. என்னது அதுக்குள்ளாரையுமே ஃபுல் ஆயிடுச்சு, சின்னதாக இருக்க போல், அதனால தான் லைக் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இலைய போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 3 சீட்டு காலியாக இருக்கு. ஆயிஷா வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, அத்தை நீங்களும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். அட பரவாயில்லத்த உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுறோம் ஆயிஷா அப்படின்னு சின்னோட சித்தி சொல்கிறாங்க. ஏன் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம்ல. இதை பாரு, உன் வீட்டில் எப்படி இருந்தாங்களோ எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்க, அதனால இங்கே எப்படி பழக்கமோ அதை தான் நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சின்னோட அப்பா வந்து சொல்கிறாரு. இதை பாருங்க மாமா, வயிறுன்றது எல்லாத்துக்குமே ஒன்று தான். உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும். நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்கல்ல, அவங்களும் சாப்பிட்றதுக்கு தானே போகிறாங்க. அதில் என்ன இருக்குது, இதில் என்ன பழக்கம் வழக்கம்லாம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிஷா வந்து சொல்கிறாங்க. உடனே ஜின்னும் வந்து மா சித்தி அத்தை 3 பேரும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி வந்து சின்னும் சொல்கிறாரு. இல்லைடா அது உட்காருங்க அப்படின்ற மாதிரி சின் சொல்கிறாரு. இல்லை நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்குறோம் ஜின் அப்படின்னு சின்னோட சித்தியும் வந்து சொல்கிறாங்க. அத்தை அதான் பாவா சொல்கிறார்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் உட்கார வச்சு ஐஷு தான் வந்து இலையெல்லாம் வந்து போட்டு தண்ணி தெளித்து சாப்பாடெல்லாம் அந்த காலையில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு சட்னி சாம்பார் இதெல்லாமே வந்து ஊற்றுறாங்க. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபமாக தான் வருது. என்னோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் என்ன இப்போ புதுசாக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் வந்து லைக் வந்து அந்த ஈகோவை டச் பண்ணுற மாதிரி இருக்கு. உடனே அந்த சின்னோட பாட்டி இருப்பாங்களே, அவங்க அமைதியாகவே இல்லை. என்னடி புதுசு புதுசாக வந்து நேற்று தான் வந்திருக்க, அதுக்குள்ளே மொத்தமாக இந்த வீட்டு பழக்கத்தெல்லாம் மாற்றலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியோ, இந்த வீட்டு ஆம்பளைங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் தான் வந்து உட்கார சொன்னா உங்களுக்கு அறிவில்லை, வெக்கங்கிட்டவங்களா, எந்திரிங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னோட அம்மாவும் சித்தியும் வந்து எந்திரிக்க போகிறாங்க. ஆனால் ஐஷு வந்து விடலை. உட்காருங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கும் பசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பசிக்கிறது சாப்பிட்றது ஒரு தப்பா? அவங்க என்ன அவங்க மிச்சம் வச்சதை சாப்பிடுறீங்க, என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லைக் சின்னோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்து அவங்க எந்திரிச்சிட்றாரு. என்ன விட்டால் ரொம்ப தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்க, இது வரைக்கும் யாரும் என் அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற அப்படின்ற மாதிரி சின்னோட அப்பாவும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. லைக் சின்னோட சித்தப்பா இருக்கலாம், அவர் எதுவுமே வந்து பேசல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பாருங்க மாமா, யாரும் எதுவுமே சொல்லாததுனால அது வந்து தப்பு சரியா ஆகிடாது. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் புரிய வச்சிருக்கணும், நீங்கள் பண்ணல, அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே ஜென், உன் பொண்டாட்டி ரொம்ப வாய் பேசுகிறா, இங்கே இந்த வீட்டில் வந்து அவளோட ராஜ்யம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஜின்னோட அப்பா அவ்வளோ கோபமாக வந்து சொல்கிறாரு. ஜின் வந்து இதை பாருங்கப்பா, அவள் சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை. இது வரைக்கும் வந்து நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது கிடையாது சரியா, ஒரு பையனா, அதனால அதில் உன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார என்னால் அதை தலையிட முடியாது. ஆனால் இப்போ என் பொண்டாட்டிக்கு நான் நிற்பேன். அவள் சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது. பசின்றது எல்லாருக்கும் ஒன்று தானே, அவங்க வெறும் பசியை வந்து அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்களேன், பசியை அடக்கிக்கிட்டு உங்களால் ஒரு வேலை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. அவளுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்பவும் வந்து ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. யாருடா சொன்னா, யார் சொன்னா எங்களால் பசியை அடக்கி மட்டும் ஒரு வேலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களோ பண்ணி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ சரி ஒன்று பண்ணுங்க,
மதிய சாப்பாடு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, எப்பவுமே அம்மா, சித்தி என்ன பண்ணுவாங்க, யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு தானே பண்ணுவாங்க. அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டு அத பண்ணணும். அப்படின்ற மாரி ஜின் வந்து சொல்றாரு. ஐஷுவா, ஐ சூப்பரு! அப்போ எனக்கு வந்து கறி குழம்பு வேணும். அதுக்கப்புறமா கறி குழம்புல சிக்கன் தான் வேணும். அதுக்கப்புறமா சிக்கன் 65 பண்ணிருங்க அப்படின்ற மாரி ஐஷு வந்து சொல்றாங்க. லைக் வந்து ஜிமினு, ஜங்குகி, டயாங்க்கெல்லாம் வந்து லைக் வந்து ஜிமினுக்கெல்லாம் பொற ஏறி அவர் வந்து இரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வாயிடா டயாங் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜங்குக்கா. அண்ணி நீங்க வேற லெவல் அண்ணி அப்படின்ற மாதிரி ஜங்குக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதானே ஜின் வந்து என்ன சொல்றாரு, அவ்வளோதானே பொண்டாட்டி, அதை அவங்க 2 பேரும் கச்சிதமாக பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஜின் வந்து நக்கலாக வந்து அவங்க அப்பா கிட்டே சித்தப்பா கிட்டேயும் வந்து சொல்கிறாரு. ஏன் எங்களால் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னோட அப்பாவும் சித்தப்பாவும் சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கும் என்ன வேணுமோ சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சின்ன லைக் வந்து ஐஷு வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு லைக் வந்து ஜின்னோட அத்தை இருப்பாங்களா, அவங்க வந்து எனக்கு மீன் குழம்பு வேணும், மீன் குழம்பு பண்ணிடுங்க. அப்புறம் அண்ணி உங்கள் 2 பேருக்கும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டு தான் வந்து பார்க்குறாங்க, முறைச்சி பார்க்குறாங்க. அண்ணி நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க, இங்கே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மட்டன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து சிக்கனே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அச்சினோட சித்தியும் வந்து சொல்கிறாங்க. கேட்டிங்கல்ல, இதோடு சேர்த்து எல்லோரும் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதோடு சேர்த்து ரசம் பண்ணிடுங்க சரிங்களா. அப்புறமா சாப்பாடு வந்து எவ்வளவோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ தான், நீங்கள் அதை விட கொஞ்சம் சேர்த்தியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்போவுமே அம்மா சேர்த்தி தானே பண்ணுவாங்க, அதே மாதிரி நீங்களும் சாப்பாடு வைக்கும்போது சேர்த்து தான் வைக்கணும், அது அளவு கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்ற மாதிரி ருசியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. லைக் இதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா ஜின்னோட லைக் அப்பா அம்மா லைக் சாரி அப்பா அம்மான்ற லைக் அப்பா சித்தப்பா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒழுங்காக பண்ணுறாங்களா, பண்ண முடியுமா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக்ஸ் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். ஓகேவா, உங்கள் கமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா ஃபேரிஸ். லைக் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லைக் போன வீடியோவில் கேட்டிருந்திருப்பேன், லைக் எஃப்எஃப்ஆ வேணுமா இல்லை வந்து லைக் வந்து ஒரு 2 ஷார்ட்டாகவே முடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து எஃப்எஃப்ஆ போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க, 5 ஷார்ட்டாக போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து எஃப்எஃப்ஆ போட்டாலும் சரி, ஒரு லைக் ரொம்ப லென்த்தாக நான் வந்து 10 12 அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு போனால் அது ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே யூஸ்வலாக ஒரு 6 to 7 எபிசோட்ஸ்குள்ளாரியே வந்து நான் முடிச்சிருவேன். அதுக்கு மேலே நான் அதை கொண்டு போக மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால. ஸோ 6 to 7 எபிசோட்ஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஒரு எஃப்எஃப்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் எஃப்எஃப்ஆ அந்த மாதிரிலாம் கேட்டதுனால ஸோ இதை வந்து ஒரு 5 to 6 எபிசோட்ஸை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன்டா ஃபேரிஸ். ஓகேவா, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். பை டா ஃபேரிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.